மாசமே எனக்கு இல்லாமல் இன்னைக்கு அவர் எனக்கு ஒவ்வொரு மாதமும் ஹெல்ப் செய்து கொண்டிருக்கிறார். அது ஏன் சொல்றேன்னு சொன்னா, தேவன் ஒரு வாசலை திறக்கும் போது அது யாராலும் அடைக்க முடியாது. தேவன் கொடுக்கிறதான காரியம். இப்படியாக இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நாங்கள் வருவது பல பாடுகள், பல நிந்தைகள், பல அவமானங்களை கத்து நான் பட்டுதான் கத்த இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதே போல ஒவ்வொரு இன்னைக்கு எங்களோடு கூட 15 ஊழியக்காரர்களை நாங்கள் ஒவ்வொரு மாதம் கத்த உதவி செய்யும்படியாக ஊழியங்கள் 15 கிராமங்களில் ஊழியங்களை செய்யும்படியாக கத்த கிருபை கொடுத்திருக்கிறார். ஒரு நாளும் எங்க ஊழியக்கார என் கூட இருக்கிற நான் நோவரிச்சு நான் பேசக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் பண்ணேன். ஒவ்வொரு மாதமும் பாஸ்டர் அவர்கள் எங்களுக்கு உதவி செய்யும் போது கையை பிடித்து ஜெபம் பண்ணி பிளஸ் பண்ணுவார். அதுதான் நான் அவர்கிட்ட கத்துக்கினேன். நான் உதவி செய்யற ஒவ்வொரு 15 ஊழியக்காரங்களுக்கும் எங்க மனைவி கூட தெரியாது, கவர்ல போட்டு அவங்கள நான் பிளஸ் பண்ணுவேன். எனக்கு அது நான் அவர்கிட்ட ரகசியமாக கொடுக்க கற்றுக்கொண்டோம். சிக்னேச்சர் கிடையாது, எதுவுமே கிடையாது. தேவன் விதைக்கிறது தேவன் பார்க்கிறார். அப்போதான் நான் கற்றுக்கணும். எங்கள் சபையில் கூட இன்றைக்கு ஏற்கனவே 60 பேர் கத்த இந்த பெங்களூர் பட்டத்தில் கொடுத்திருக்கிறார். அவர் யாரும் மற்ற சபைகள் கிடையாது, சிஎஸ்ஐ மற்ற இப்படி பேக்ரவுண்ட் இருந்து கொண்டு வந்தவர்கள் தான். நான் அவர்கள் சொன்ன எங்கள் சபை மக்களுக்கு, நம்ம வளரணும்னு சொன்னா நீ கொடுக்கறது எனக்கு தெரியக்கூடாது, ஆண்டவருக்கும் தெரியக்கூடாது. உங்க தசம பாகத்தில் பேர் எழுதி போடாதீங்க. அது நீ கொடுக்கறது எனக்கு அல்ல, இந்த ஊழியத்துக்கு அல்ல, ஆண்டவருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜனங்களை அப்படியாக ஆண்டவர் மேல டைரக்ஷன் பண்ணவே நாங்கள் திருப்பி காண்பித்தோம். எப்போ நம்ம அதை சொன்னோம், அப்போ நீ கொடுக்கறது பாஸ்டுக்கு எனக்காக வேண்டாம், ஆண்டவருக்காக மட்டும் கொடுங்க. உங்க பேர் எழுதி எவ்வளவு போடுறீங்கன்னு எழுதாதீங்க, ஆண்டவருக்கு தெரிஞ்சா போதும். இப்படியாக பல காரியங்களை செய்து 1993 வருஷம் போரிமெட்டில் ஊழியங்களை கேரளாவில் முதல்ல ஒரு சர்ச் பிளான்டிங் ஆரம்பிக்க கத்த கிருபை கொடுத்தார். அந்த இடத்துல பல நிந்தைகள், அவமானங்கள், திருடன் என்கிற பெயரை நாங்கள் பெற்றுக்கொண்டேன். திருடல, தப்பு பண்ணல, ஆனால் செய்யாத குற்றத்தை ஒரு திருடனாக பார்த்தார். அந்த இடத்துல பாஸ்டர் ஜில்லைட் அவர்கள் கேரளா 3 இருக்கிறார். அந்த இடத்துல 1993 வருஷத்திலிருந்து 95 வரைக்கும் அந்த இடத்துல ஊழிய செய்து 96 வரைக்கும் பாஸ்டர் ஜில்லைட் அவர்கள் எனக்கு பல காரியங்களை பல விதத்தில் ஃபைனான்சியலும் பொருளாதாரத்தில் ஒரு உதவியா இருந்து அந்த இடத்துல ஊழியர்களை செய்ய கிருபை கொடுத்தார். பல காரியங்களை செய்து நிந்தைகள் பாட்டுகள் பட்டு இந்த நாளில் கர்த்தர் அநேக காரியங்களை தேவனுக்காக செய்ய கத்த கிருபை கொடுத்து இருக்கிறார். இது எங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய தயவு நாங்கள் சொல்ல முடியும். குடும்பமாக இணைந்து இன்னும் நாங்கள் ஆண்டவருக்காக உண்மையாக இருந்து அவருக்காக நாங்கள் செய்ய வேண்டும் எங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்கிறது. கர்த்தர் செய்த காரியங்கள் ஆண்டு சில எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நண்பர் சென்னையில் வந்திருக்கிறார், தாமஸ் சொல்லிட்டு என் கூட படிச்சவர் ஆறுமுகம் தாமஸ், அவருடைய சகோதரர் ஸ்டீபன். இப்போ அவர்கள் எங்களுக்கு சம்மதிகளாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர்கள் சொல்லுவாங்க, இது உங்களுக்கு இது ஆரம்பம், இது உங்களுக்கு ஆரம்பம், இன்னும் உங்கள் ஆண்டு மேலே கொண்டு போவார், இன்னும் உங்களுக்கு மேலே கொண்டு போவார். இப்படியாக இந்த பில்டிங்க்கு நாங்கள் அவர்கள் தான் முத ஒரு விதையாக விதைச்சாரு. அப்போ எதுவுமே கிடையாது. நாங்கள் இந்த இடத்த வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய நாக சர்பத்தை பார்த்தோம். அப்போ நான் சொன்னாங்க, நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கிற சொன்னாங்க, லிங்காயத்து ஏன்டி சார் நீ வந்து நோர்த்தா இதுரா நாக பாம்பு இருக்குது, நீ என்ன பண்ண போறீங்க? நான் சொன்னேன், இந்த இடம் தான் எங்களுக்கு வேணுமா இருக்குது, எந்த இடத்துல பாம்பு இருக்குது அதான் எங்களுக்கு வேணும், அதான் எங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பார். கர்த்தர் இப்படியாக மாற்றி இது ஒவ்வொரு நாளைக்கு சொன்னாங்க இல்லையா, 7 அடி செவருன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், மேலே போட்டலாம், சபை சர்ச்சு போட்டலாம், டெய்லி ஏறணும் இறங்கணும், நான் தான் இறங்குறேன். அதனால சபை வாரத்தில் ஒரு நாள் ஒரு சின்ன லிஃப்ட் போட்டால் நல்லா இருக்கும் சொல்லிட்டு இவங்க எல்லாம் எங்கே போயிட்டு தாங்க கவகமாக 7 அடிக்கு எல்லாத்தையும் செவரி ஏற்றுட்டேன். ஒரு 3 பெட்ரூம் எல்லாம் வச்சு 7 அடி செவரி ஏற்றுட்டேன். வந்து பார்த்தா காலையில் வந்து பார்க்குறீங்க எங்களுக்கு முன்னாடி கீழே எல்லாத்தையும் தள்ளிட்டுக்கிறாங்க, எதுவும் பேசல. ஏன் ஒரு இது ஆண்டோட சுத்தமாக தான் இருக்குமென்னு சொல்லிட்டு இப்படியாக பண்ணி ஆண்டவர் பல காரியங்களை, எத்தனையோ போராட்டம், ஒவ்வொரு காரியங்களையும் நான் என்னுடைய ஃபைனான்ஸில் வச்சு நான் என்ன பண்ணேன், இது போதும் இது போதுன்னுவேன். ஆனால் பிள்ளைங்க அது இல்லை, இப்படி பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு எல்லாவற்றுக்கும் ஒரு கர்த்தர் செய்து கொடுத்தார். அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்காக ஜெபித்தது நாங்கள் சபை மக்கள் எனக்கு ரொம்ப தூணாக இருந்தாங்க. இதை செய்து முடிச்ச ஒரே ஒரு மேஸ்திரி தான் நம்ம கங்கையா மேஸ்திரி. முழு பில்டிங் மார்க்கிங் பண்ண நேரத்திலிருந்து மேலே வரைக்கும் அவர் கொண்டுதான் திட்டுவாங்க, அவனே வரணுமான்னு. அவன் தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாது. அதனால 2 வருஷத்துல செய்ய வேண்டியது 3 வருஷம் ஆயிடுச்சு. அவர் சொல்லுவாரு, நாளைக்கு வரம் பாருவாரு, 2 வாரம் வர மாட்டாரு. இப்ப வந்துட்டு பஸ் ஏறிக்கிறேன்னு பஸ் ஏறிக்க மாட்டான். ஆனாலும் எப்படியோ என்னை குட்டிக்கு மாட்டுக்கு இழுத்து இந்த இடத்தை கம்ப்ளீட் பண்ண கத்த கிருபை கொடுத்தார். எலக்ட்ரிஷியன், இந்த வுட் ஒர்க் எல்லாமே வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இந்து மனுஷன் தான் அவர் எங்களுக்கு செய்து கொடுத்தார்.
ஒரு ஆள் கூட ஒரு ஃபைனான்ஸில் எங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் இன்றைக்கி கூட இப்போ சார் நீங்கள் பரவல் கொடுங்க சார், பரவல் கொடுங்க சார், இப்படி பல விதத்தில் எங்களுக்கு ஆண்டவர் நன்மைகள் ஜனங்கள் மத்தியில் கிருபை கிடைத்தார். அவங்க என்ன சொன்னது போல் இந்த பின்னால் இருக்க கார்னர் வீட்டில் சபை ஆரம்பித்து இங்கே இருக்க ஜனங்களை வந்து அந்த பாஸ்டரை அடித்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ நாங்கள் இங்கே வந்து ஆரம்பிக்கும் போது இவங்கெல்லாம் இதை சொன்னாங்க, கொஞ்சம் எனக்கு பயம் ஆச்சு. அப்போ நாங்கள் ஜாம் எடுக்கும் போது இந்த 3வது பில்டிங்கில் இருக்கிறவர் நம்முடைய பஸ்வராஜ் இப்போ எம்எல்ஏ உடைய சொந்தக்கார், அவர்கிட்ட அப்படியே கொஞ்சம் ஒரு நாள் வந்து பேசி அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ரஃபாக பேசினார். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் என்ன பண்ணேன், சார் எப்படின்னு பேசிட்டு தெலுங்கு பேச ஆரம்பித்தேன். அப்படி எந்த ஊருன்னாங்க, நான் பிறந்தது ஆந்திரா, வளர்ந்தது கேஜப் பண்ணேன். நானும் கேஜப் தான் பார்த்தா 2 ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அவங்க அப்பாவும் தாத்தா கேஜப்ல இருந்துக்கிறாரு, அவங்களும் தெலுங்குல இருந்துக்கிறாங்க. அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரோடை பிளாக் பண்ணிடுறோம், சிமெண்ட்டை கொட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம், யார் எதுவும் கேட்கறது இல்லை. அவர் சொல்கிறாரு, சார் நீ ஏன் மேலே சேஸ்கணும், என்னென்ன பண்ணீங்க சார், நான் இருக்கிறவங்களுக்கு கூட சபை நீங்கள் காசு ரொம்ப கதா சவுண்ட் குறிப்பி பண்ணுறீங்க, சவுண்ட் பண்ணாதீங்க, நல்லா சத்தமாக ஆராதனை பண்ணுங்க, பரவாயில்ல நான் இருக்கிறேன். இப்படியாக அவன் இந்த மனுஷன் இன்னைக்கு அவர் சொன்னாதான் ரோடு, அவருக்கு ஸ்கூல் இருக்குது, பஸ் எல்லாம் நான் இன்னைக்கு அந்த பக்கம் பாரு சொல்கிறேன், நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிளாக் பண்ணிக்க ரோட்டை. இப்படியாக ஆண்டு ஜனங்களுடைய கண்கள் கைவை கிடைத்து எல்லா காரியங்களும் கத்தை இது வரைக்கும் செய்திருக்கிறான். நான் நன்றி செலுத்துகிறேன். கத்தை செய்த நன்மைகளுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் இன்னும் மேன்மையான காரியங்களை செய்ய முடியாத தொடர்ந்து செவிங்கள். எங்களை நீங்கள் இந்த அளவுக்கு எங்களை விசேஷமாக ஜபத்திலும் நம்முடைய பிஷப் தாசன் அவர்கள் கலந்து வந்திருக்கிறார். அவர் எங்களுக்கு நல்லா அன்பை விசாரித்து இந்த எங்களுக்கு பல காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களும் ஃபைனான்ஸில் எங்களுக்கு அவர் நன்மை செய்வார். அதுபோல் பிரெயின் அண்ட் சாரா வந்திருக்கிறாங்க, அவங்க அலாஸ்காலேருந்து. இப்படி பல தேவ பிள்ளைகள் இதை செய்து எங்களுக்கு இந்த உங்களோட ஜெபமும் நாங்கள் பாஸ்டர் போய் கேட்டோம், பாஸ்டர் எங்களுக்கு எதாவது பண்ணுங்க பாஸ்டர். இருப்போம் அந்த சர்ச்சைக்குரிய முழு வாஸ்கால் கதவை பாஸ்டர் பிஷப் அவர்கள் செய்து கொடுக்க கத்த கிருபை கொடுத்த. இப்படி எல்லாருடைய ஜெபங்கள் எங்கள் சபை மக்கள் எல்லாம் இணைந்து செய்திருக்கிறாங்க. கத்திற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் ஜெபி இன்னும் தொடர்ந்து ஜெபிங்கள். இது மாதிரி பல காரியங்களை பல கிராமங்களை, என்னோட தரிசனம் 100 சபைகளை கிராமங்களை கட்ட வேண்டும். அந்த ஜனங்களுக்கு நாங்கள் போர் போட்டு தண்ணி கொடுக்கணும். இதுதான் எங்களுடைய காரியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தலாம். அவர் சொன்னது 3 காரியம் இருந்தது. ஒன்று, நான் எதுவுமே செய்யலை, கர்த்தரை செய்தார். 2வது காரியம் இருந்தது, மனுஷருடைய கண்களில் ஆண்டவர் செய்கிறதுனால் தயவு கிடைக்க செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 3வது, சபை நடத்துறது பர்மிஷன் வாங்கணும்னாலே பெரிய பிரச்சனை. சவுண்டு நிறைய வச்சு ஆராதிக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? நம்ம ஊழியர்களாக சபை மக்களாக நம்ம எல்லாவற்றுமாக அறிந்திருக்கிறோம். எனவே நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் செய்ததான நன்மைகளுக்காக கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தலாம், ஸ்தோத்திரிக்கலாம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது சபை சார்பாக என்டையர் சர்ச்சுக்கு ஒரு ஆள் தான் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கிறேன். அவர் முன்பதாக வந்து ஆண்டவர் செய்ததான நன்மைக்கு அவர் நன்றி செலுத்த முடியாக இருக்கிறார். நம்மத்திலே பர்னபாஸ் அவர்கள் இருக்கிறார்கள். வந்து ஒரு 2 நிமிஷத்துல சொல்லுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களை எல்லாம் பார்த்தோன்னே பெரிய பெரிய ஊழியக்காரமான நிற்கிறதுக்கு தகுதி இல்லை. அந்த சாட்சியை சொன்னாம எனக்கு இருக்க முடியல. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு 2 வரை பாடலோடு கூட எல்லாம் தெரிந்த பாடல் என்னோட சாட்சி ஆரம்பிக்கிறேன். அதாவது என்னோட கூட சேர்ந்து பாஸ்டருடைய சாட்சி சேர்த்து நான் சொல்லிக்கிறேன். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தது, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தது. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தது, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தது. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை ஒருவருக்குரியதே. கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை ஒருவருக்குரியதே. நீ மட்டும் பெருகனும், நீ மட்டும் பெருகனும், நீ மட்டும் பெருகனும், நீ மட்டும் சுவே. பாடல் எதுக்கு பாடுறேன்னா, அந்த பாட்டுடைய அர்த்தத்தை எங்களுடைய பாஸ்டருடைய வாழ்க்கையில நாங்கள் அதை பார்த்துருக்கோம், கண் கூட பார்த்துருக்கிறோம். சொல்ல கூட நடுங்குது.
ஆரம்ப நாட்கள் இருந்து கூட இருந்து என்னை கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு மனுஷனா எப்படியோ இருந்த என்னுடைய சாட்சி சொல்லி இது நேரம் இல்லை, சிம்பிளாக சொல்லிச்சு எப்படியோ இருந்த. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவருடைய பழைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ எப்படியோ படித்து கொண்டிருக்க நேரத்தில் இது படிப்பெல்லாம் ஒத்து வராது சொல்லி பாஸ்ட் பார்த்து இங்கெல்லாம் செட் ஆக மாட்டான், இவனுக்கு செட் ஆகிற ஒரே ஒரு இடம்னா அந்த இடத்துல தான் அடங்கியிருப்பான், வேற யாரும் எந்த இடத்துல நிற்க நல்லா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு என்னை கொண்டு வந்து செகண்டாவில் பாஸ்டர் யஷ்வந்த்குமார் ஐயா அவர்களோட அந்த இடத்துல கொண்டு போய் விட்டாரு. அங்கே நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். எப்படி கற்றுக்கொண்டேன்னு சொன்னால், செகண்டாவில் இருந்துட்டு தெரியும், நிறைய பேர் பேசுறதை கேள்விப்பட்டுக்கிறோம். செகண்டாவில் மட்டும் இருந்து வந்துட்டீங்கன்னா போதும், உலகத்தில் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வாழ்ந்துடலாங்க. எந்த இடத்துல சரி, அதாவது கீழே சரி மேலே சரி ஹை லெவல் சரி எந்த லெவலுக்கு வேணா நீங்கள் போகலாம். அந்த இடத்துல கற்றுக்கொண்ட அந்த காரியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஸோ ஆகையினால என்னுடைய லைஃப்ல நல்ல ஒரு வழிபாதை திறந்து வைத்ததான என்னுடைய ஊழியக்காரருக்கு நன்றி சொல்லி அவருடைய சாட்சி குறித்து நான் சில பகிர்ந்துக்குள்ள இந்த நேரத்தை கொடுத்ததான சபையாருக்கும் பாஸ்டருக்கும் அதே போல இங்க வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய லைஃப்ல பார்க்கும்போது நிறைய காரியங்களை அனுபவிச்சிட்டாரு. அவர் கூட இருந்து, அதாவது அவரு எப்படி அனுபவிச்சாரு அதை நான் அனுபவிச்சது மாதிரி எனக்கு அது ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அதாவது நிறைய கஷ்டம், அதாவது ஒன்னா ரெண்டா சொல்ல முடியாது. பல காடு நீங்க ஒரு 6 மாசத்துல ஒரு 8 மாசம் முன்னாடி நீங்க பாஸ்டர் முகத்தை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏகப்பட்ட டென்ஷன் முகத்துல கலையில. ஆனா இன்னைக்கு பாருங்க எப்படி சும்மா கலையா இருக்கிறாரு. ஸோ ஒரு வேலை இந்த வேலை முடிஞ்சு நல்ல சந்தோஷமா நிலைக்கிறார். ஸோ அங்க பார்க்க அதை செஞ்சதான கொடுத்ததான கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸோ சபை ஆரம்ப நாட்களில் நாங்கள் இருந்த அந்த நாட்களில் வாடகைக்கு நாங்கள் வாடகை கட்டக்கூட சில தடங்கள் கஷ்டங்கள் இருக்கிறதுனால வாடகைக்கு யாராவது கொஞ்சம் ஷேர் பண்ணுவாங்க யாராவது. ஏன்னா ஒரு 7,000 8,000னா மொத்தமா கட்ட முடியாது. ஆகையினால ஒரு பார்ட்னரை சேர்த்துனா பாதி வாடகை வரும், அதுல இருந்து நம்ம கட்டிக்கு நம்ம நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு ஒவ்வொரு சபைகளும் ஒரு போராட்டம், ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு பிரச்சனைங்க. அப்படி பிரச்சனைங்க மேல கண்டு ஒரு நல்ல ஒரு இடத்துல ஒரு எடுக்க ஆசீர்வதித்து இருக்கிற ஆண்டவர். ஆகையினால இந்த இடத்தை கொடுத்ததுக்காக இதை கட்டி முடிக்க கர்த்தர் ஒருவர் தான் உதவி செஞ்சிருக்கிறாங்க. அதற்காக நன்றி செலுத்துறேன். அது மட்டுமல்ல அவருடைய லைஃப்ல நடந்த எல்லா காரியத்துக்கும் தேவன் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம அந்த அவருக்கு சொல்லுகிறதான மனிதர்களும் சரி, அவர் மேல வார்த்தைகளை போடுகிறதான எல்லாருக்கும் ஒரே ஒன்றுதான் இந்த வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அவருக்கு வார்த்தைகளால கல்லுகள் அடிச்சிருக்கலாம், வார்த்தையின் மூலமா அவர்களுக்கு நோவுபடிச்சிருக்கலாம். அந்த கல்லுகள் நீங்க எவ்வளவு கல் அடிச்சாலும் பரவாயில்ல, அந்த கல்லுகள் எல்லாம் படிப்படியா கட்டி கொண்டு பில்டிங்கை கட்டுவாரே தவிர அந்த கல்லை எடுத்து திருப்பி உங்க மேல எடுக்க மாட்டாரு. நீங்க என்ன கல் அடிச்சாலும் சரி, ஸ்டெப் வேணும் ஸ்டெப் போட்டுக்காரு, பில்டிங் வேணும் பில்டிங்கை கட்டிக்குவாரு. ஸோ அதனால இது அவரை பார்த்து தானே எங்களுக்கு என்னன்னா, எந்த நிலைமையிலும் அவர் போராடுதான போராட்டம் எங்களுக்கு மதியில் கர்த்தருக்காக எதையாவது செய்யணுங்கிற ஒரே எண்ணம் தான். அது நாங்கள் ஒரு உற்சாகத்தோடு கூட எடுத்துக்கொள்ளுகிறோம். இந்த நேரத்தை கொடுத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் சோத்திரம். தேங்க்யூ. கர்த்தர் சபை மக்களை ஆசீர்வதித்திருக்கிறார். வந்திருக்கிறதா எல்லோருக்குமாக நன்றி. இப்போ பாஸ்டர் ஜெயக்குமாரை பற்றி தெரிஞ்சவங்க நல்ல அவரோடு கூட சொன்னதான சாட்சியை சொல்கிறதுக்கு நம்ம மத்தியில் சலோமி ஆண்டி இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு தான் பெட்டராக அவரை தெரியும், என்னென்னலாம் அட்டகாசம் பண்ணியிருக்கிறாரு. நமக்கு தெரியாத விஷயம்லாம் தெரியும், சிலவற்றை பகிர்ந்து இருக்கிறார். ஆண்டி முன்பதாக கடந்து ஒரு 10 நிமிஷம் ஆய்வு போல் இருந்து அவர் நடத்தி இருக்கிறார். எனவே நம்ம கரங்களை நல்லா தட்டி. கர்த்தர் நல்லவர். எல்லாருடைய சாட்சியை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஜெயக்குமாரையும் மரியாவையும் பிள்ளைகளையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கர்த்தர் நல்லவர். ஜெயக்குமார் சபையும் வீட்டை மாத்திரம் கட்டல, பிள்ளைகளை கட்டி எடுத்திருக்காரு, குடும்பத்தை கட்டியிருக்காரு. அது ரொம்ப சந்தோஷமா. பிள்ளைங்க எல்லாம் எழும்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தர் எங்களுக்கு இவ்வளோ செய்தாருன்னு சொல்றது. வாலிப பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க வெக்கப்படாமல் வந்தாங்களே, அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது பெருமையாக நினைக்கிறேன். அவர் நல்ல வேலை செய்திருக்கார். வெல் டன். குடும்பத்தை சபையை பில்டிங் கட்டுறதெல்லாம் ரெண்டாவதுங்க, கர்த்தர் உதவி செய்கிறார். ஆனால் பிள்ளைகளை கட்டி எழுப்புறது ரொம்ப கஷ்டம். நம்மளோட கூட பிள்ளைங்க ஊழியத்தில் நிற்கிறாங்க, அதுங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துறது. கர்த்தர் தான் எங்களுக்கு செய்தார், கர்த்தர் செய்தார்னு சந்தோஷமாக மனமகிழ்ச்சி அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ காட் பிளஸ் யூ. இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். யாக்கோபை போல ஜெயக்குமார் தனியாய் நடந்து வந்தார். அது நம்ம ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். 28ஆம் அதிகாரத்தில்
நம்ம வாசிக்கும் பொழுது 28ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு வெறும் கையும் கோலுமாய் ஓடும் பொழுது, ஒட்டியாய் ஓடும் பொழுது கர்த்தர் அங்கே நின்று அதற்கு 13ஆம் வசனம் 28:13, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கும் பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். நிறைய சொல்றார், உன் சந்ததி தூளை போல் இருக்கும், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் கைவிடவே மாட்டார். அது மட்டும் இல்லாதபடிக்கு அவர் போய் பல இடங்களில் போய் கஷ்டப்பட்டு வீடு வாசல்லாம் சம்பாரித்து மனைவி பிள்ளைகளெல்லாம் சம்பாரித்து அவர் வரும்பொழுது 32ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். ஆனால் நம்முடைய பிரயாணத்தில் கர்த்தர் நம்மளை மறக்கவே மாட்டார். மனுஷர்கள் மறந்தாலும் கர்த்தர் நம்மளை மறக்க மாட்டார். நம்மளோடு கூட இருக்கிற கர்த்தர், அந்த ஒரு வார்த்தை போதும், அந்த வார்த்தையினோடு கூடவே நம்ம வாழ்ந்துட முடியும். I am with you, I am with, fear not, I am with you. ஆண்டு சொல்வார் மெல்லிய சத்தத்தோடு கூட, he will talk to us, I will be, I am with you, don't worry about anything, I am almighty God. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு, நான் உனக்கு சர்வ பலமுள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் ஓடு கூட கர்த்தர் சொல்லுகிறார், நம்மோடு கூட கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த பிரயாணத்திலே ஜெயக்குமாரோடு கூட அவருடைய குடும்பத்தோடு கூட கர்த்தர் அவர்களை வந்து சந்திக்கிறார்கள். அப்பொழுது யாக்கோபு ஒரு தீர்மானம் பண்ணுகிறார், நான் என்ன செய்வேன், இப்போ ஆண்டவருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டுவேன். அது 32ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர்களை 35ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு என்ன செய்கிறார், ஒரு பலிபீடத்தை கட்டி அவர்களுக்கு நாம் எழுந்து 35:3 பார்க்குறோம். அப்போ யாக்கோபனுடைய ஒரு தீர்மானம், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்று சொன்னார். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். பார்த்தீங்களா, எல்லாவற்றையும் புதைத்து போட்டு, இனி கர்த்தர் ஒருவரே எனக்கு போதும், நீங்கள் கடந்து வந்த உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தைகள், வார்த்தைகள் எல்லாம் புதைச்சிருங்க, அதெல்லாம் நம்மளுக்கு பெருசு இல்லை, நம்ம தேவன் நம்மளோடு கூட இருக்கார், அவரே நமக்கு போதுமானவராக இருக்கார், அவர் நம்மை நடத்துவார். அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கும் பொழுது அவன் கொட்டாரங்களை போட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதில் நான் வாசிக்கும் பொழுது 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது யாக்கோபு வந்து தனக்காக கொட்டாரங்களை போட்டு அவன் தனக்கு வீடுகளை கட்டினான் என்று சொன்னது போல முதல் ஆபிரகாம் நாடோடியாக இருக்கிறார், ஈசாக்கும் அதே போல அவர் அலைந்து திரிகிறார். ஆனால் யாக்கோபு தான் சீகேமுக்கு வரும் பொழுது, அந்த இடத்துல சுக்கோத்தில் வரும் பொழுது அவன் என்ன செய்கிறான், தனக்காக அவன் 17ஆம் வசனம் 33:17 வாசிக்கிறோம். யாக்கோபு சுக்கோத்துக்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீட்டை கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிடப்பட்டது. பார்த்தீங்களா, முதல் வீடை கட்டினவன் யாக்கோபா இருந்தான். தன்னுடைய முற்பிதாக்களை காட்டிலும் யாக்கோபுக்கு கர்த்தர் வீடு வாசலில் ஏற்படுத்தினார். அதுபோல தங்கி தாபரிக்க அமைதலாக இருக்க கர்த்தர் ஒரு வீட்டை மகனுக்கு கொடுத்ததற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இனி அவர்கள் வீட்டிலே நீதியும் அமெரிக்கையும் சமாதானமும் நிலைத்திருக்கட்டும். சந்தோஷமாயிருங்கள், எல்லாவற்றையும் புதைத்து போடுங்கள், கர்த்தரை முன்னால வைத்து கர்த்தரை உங்களை நடத்துவாராக. அவருடைய வருகைக்காக இன்னும் அநேக ஆயிரங்களை ஆயத்தப்படுத்துங்கள். இந்த இடத்துல சொல்லப்பட்டது போல இது பரலோகத்துக்கு ஒரு வாசலாக இருக்கட்டும். அநேகர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களை பிரயோஜனப்படுத்துவாராக. காட் பிளஸ் யூ. நமதில் பாஸ்டர் முன்ராஜ் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முன்பதாக வந்து தேவ செய்திக்காக அவர் ஜெபிக்க இருக்கிறார். நமதில் வெகு தூரத்திலிருந்து பாஸ்டர் ஜெயக்குமாரனுடைய வாழ்வில் மிக நன்மைக்கு காரணமாக இருந்தன பாஸ்டர் கில்நைட் அவர்கள் முன்பதாக வந்து தேவனுடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் அவர் நமதில் கொண்டு வர இருக்கிறார். ಜಪಿக்கலாம். ಎಲ್ಲ ಕಣ್ಗಳು ಮುಚ್ಚೋಣ, ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ದೇವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳುವಾತನಾಗಿದ್ದರೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ, ದೇವರೇ ಈ ತನಕ ನಾವು ಅನೇಕ ವಿಷಯಗಳು ತಿಳ್ಕೊಂಡ್ವಿ, ಈಗ ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡಬೇಕು,
ಹೌದು, ನೀವು ಮಾತನಾಡೋ ದೇವರಾಗಿದ್ದರೆ ಅದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಈಗ ಮಾತನಾಡೋ ಪ್ರತಿ ಮಾತು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಅದು ಅದ್ಭುತವಾದ ಕಾರ್ಯ ಮಾಡಬೇಕೆಂದು ಬೇಡಿಕೊಳ್ಳಿ ಸ್ವಾಮಿ. ಯಾರು ಮಾತನಾಡಿ ಬರ್ತಾರೆ ಸೇವಕರು, ಅವ್ರ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಅಭಿಷೇಕ ಇಳಿಯಲಿ. ಅಭಿಷೇಕದ ಮೂಲಕವಾಗಿ ಅವರು ಮಾತನಾಡುವಾಗ ಇಲ್ಲಿರೋ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಪ್ರಸಕ್ತಿ ಇಳಿಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಸ್ವಾಮಿ. ಮುಂದುವರೆದು ಮಾತನಾಡ್ರಿ, ಕೇಳಿ ನಮ್ಮ ಸಿದ್ಧಪಡಿಸಿ ನಿಮ್ಮ ನಾಮ ಘನಪಡಿಸ್ಕೊಳ್ರಿ. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ ಆದೇವರೇ. தேங்க்யூ பாஸ்டர். எல்லோருமாக கரங்களை தட்டி பாஸ்டர் நேற்று அவர்களை நாம் வரவேற்கலாமா? ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். I greet you all in the glorious name of our Lord and Savior Jesus Christ in this blessed occasion. தேவன் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு செகண்டும் வெளியேற பெற்றது. அதை நான் சரியாய் just I want to utilize the time given to me in a proper manner. ஆனால் பாஸ்டர்லாம் சொல்லிட்டாங்க. நான் உங்கள்கிட்ட நேற்று ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன் உங்களை பற்றி. I asked him to share something about him, but he told, no, take your time to teach the word of God only. அவர் வசனத்தை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க அதெல்லாம் சொல்லிட்டாங்க. நிறைய அனுபவிச்சிருக்கிறேன், அவர் நிறைய அனுபவிச்சிருக்கிறார், நான் கூட போயிருக்கிறேன். ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் I want to tell one thing. Just to visit a one family named Shanmugam. We have climbed near about 1,000 feet in a steep mountain. So he suffered so much in the Bodimatti area, but now Lord lifted his family and his ministry 1,000 times better than that now. 1000 மடங்கு ஆசீர்வதித்திருக்கிறார். ஸோ என்னுடைய ஒரே ஒரு வார்த்தை இன்னைக்கு அதே தான். First of all, I want to salute one person, those who have left their chappals and shoes out of this holy place. அவங்களுக்கு என்னுடைய மரியாதையை செலுத்துகிறேன். இது தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம். வெளியே சப்பலை ஷூவை விட்டுட்டு வந்தவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Secondly, those who have made switched off or they put your phone in flight mode or in a dead mode, I appreciate them, I salute them, because we must give the due respect to our God. He is the worthy God. அவர் துதிக்கு பாத்திரராகிய தேவன். We all servants of God just to go to the temple of other religion and mosque, see their foot where they are leaving the chappals and shoes. Even though Prime Minister of India, he can't enter into the Ayodhya with his chappals. Our God is a worthy God, but we are giving worthless service to him. But they are serving worthless God, but they are giving worthy service. That's why we are still suffering today. We are serving a worthy God, so we must give worthy service to him. If you go to mosque, நீ மாஸ்க்கு போ, டெம்பிளுக்கு போ, there is no sermon, but they are doing some slogans and each and everything. நிறைய பாட்டு பாடுவாங்க, நிறைய மந்திரம் சொல்லுவாங்க. ஆனா ஒரே ஒரு ரிலிஜன் தான் வேர்ட் ஆஃப் காட் பிரீச் பண்றாங்க. That's a Christianity. No, but I have given once. I used to happen to go inside of the Golden Temple Amsterdam. See, very far away they are keeping chappals and shoe shops of that. But the worthy God is our Lord and Savior Jesus Christ. Moses இந்த வனாந்தரத்திலே சொன்னார், யோசுவாட்ட வனாந்தரத்திலே சொன்னார். So இன்னைக்கு என் அன்பு சவன், I used to call him Pastor J. Always J means always victory. ரொம்ப ஹம்பிள், அதை நான் நிறைய சொல்லல. So just I have 11 minutes only. My humble advice and respect to keep it up, this spiritual condition in your life.
If you want to enjoy the glory of God in your ministry right now, I want to show 3 illustrations from the word of God. தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்துல தங்கணும் அப்படின்னா, டைட்டானிக் கப்பலுடைய the beginning was so pomp and so excitement, but it not reached its destination, you know. Christianity, so many servants of God are ending their life like this only, and the way they are disappearing from their ministry. But we should reach the another shore, that is the Zion and the kingdom of God. நாம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அக்கறைக்கு போய் சேர வேண்டிய அவசியம் உண்டு. எடுத்துக்கொள்வோம் 1 ராஜாக்களின் புத்தகத்திலே, when Solomon dedicated his temple, he constructed 7 years the world famous temple. But the purpose, what happened in that? அவங்க சர்ச்சை கட்டி முடிச்ச உடனே என்ன செஞ்சானா, 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 1 King 8 chapter 9th verse. What is the purpose of temple of God? We have to go through 3 areas. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரேபிலே அந்த பெட்டியில் வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. Nothing was inside of the ark of tabernacle but the 2 tablets of stone. In that God written his word. Where there is word of God, upon that word of God there will be glory always. ஆலயத்திற்குள்ள முதல்ல கொண்டு வர வேண்டியது ஷூ சப்பலும் அல்ல, செல்போனும் அல்ல. செல்போன் செல்போன்ல இருக்கலாம், பட் யூ மஸ்ட் கேரி யுவர் பைபிள், பிரிண்டட் பைபிள். இதை வச்சுதான் உங்களை கர்த்தருடைய பிள்ளை நாங்க சொல்ல முடியும். செல்போன்ல வசனத்தை எடுத்து வாசிக்கிறது கிடையாது. சோ என்னாச்சா, அந்த புல்பீட்ல உடன்படிக்கப்பட்டிருந்தா, when the ark of the God, tabernacle ark of the God kept in the pulpit, automatically 10th வசனம் 10th verse says very clearly, அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. Oh, the glory of God, the cloud of the Lord filled the temple of God. See, my dear brother and sisters, one thing is missing from, we have so many programs in the churches, so great music and so dancing and everything. Missing word of God is missing from the pulpit today. The word of God only can change the life, transform the life. It is going to judge the world. John 12:48 very clearly says, யோவான் 12:48 தெளிவாய் சொல்லுகிறது, நான் சொல்லிய இந்த வசனமே கடைசி நாளில் அவனை நியாயந்திருக்கும். இந்த இடத்திலிருந்து நான் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தை புறப்பட வேண்டும். You can see dances and singing and music and all religion. எங்க போனாலும் மணிக்கணக்கில் ஓதுவாங்க, பார்த்துருப்பீங்க. கும்பாபிஷேகம் நடத்தினா மணிக்கணக்கில் ஓதுவாங்க. இன்னைக்கு மணிக்கணக்கில் அதான் நடக்குது. நான் 3 ஃபோன் பண்ணும்போது பாஸ் சொன்னார், we will give only 20 minutes. If you want to come and preach into my church, I will give only 20 minutes. What you will do other time? 1 hour we will worship and sing. What is worship, you know? Including preaching is called worship. வேத வசனம் இருந்த இடத்துல மகிமை இருக்குங்க. வேத வசனம், where there is word of God, there is glory of God always, because God is word. Our Jesus is word. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அவரே மாம்சத்தினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். Amen. In the beginning there is word. The word came as a blood and it is dwelling inside of us.
சோ இந்த சபையிலிருந்து வார்த்தை புறப்படும் போது எந்த சபையும் விட இது மகிமை நிறைந்த சபையா பெங்களூர் பட்டணத்தை நிரப்பும் என்பதில் எனக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை. ஏன்னா வானமும் பூமியும் ஒளிஞ்சு போகும், மியூசிக்கும் தீர்க்க தரிசனமும் ஒளிஞ்சு போகும், அந்நிய பாஷையும் கூட ஒளிஞ்சு போகும், ஆனால் வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. Hallelujah. Secondly, if you want to enjoy glory of God in your ministry, turn to the book of Exodus. Sorry, Genesis 40th chapter. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம். Genesis 40th chapter. When Moses completed all works of tabernacle, he is ready to dedicate that. Praise the, sorry, not 40. Is it Exodus? Not Exodus 40. Sorry, Pastor. See, 34th verse. 40-34 படிங்க. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. Not by your singing, not by your dancing, not by your music, you cannot cheat the holy God. அவர் துதிகளில் பயப்படத்தக்கவர். துதிகளில் பயப்படத்தக்கவர். இங்க என்னாச்சுன்னா 8 தடவை 8 times we can see that according to the says of the Lord, according to the says of the Lord, according to the commandment of the Lord. Moses did everything in his ministry 40 years according to the word of God, word of God, word of God. பாத்தீங்கன்னா தெரியும் 16வது வசனம் 16th verse. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே 19th verse. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே 20th verse. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே yes 22nd verse. கர்த்தர் மோசே கற்பித்தபடியே 24th. கர்த்தர் மோசே கற்பித்தபடியே 26 கர்த்தர் மோசே கற்பித்தபடியே 28 கர்த்தர் மோசே கற்பித்தபடியே. All you can see கர்த்தர் கற்பித்தபடி as the Lord commanded. What we are doing right now? What we are doing right now? Is the word of God in the pulpit more than your worship time? The word of God is here. அவர் அந்த வார்த்தையின்படியே அவர் டெபர்னாக்கிளை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்ச போது அங்க என்ன நடந்தது தெரியுமா? மகிமை தன்னால் இறங்கிட்டு. ஆமென். இறங்கிச்சுல்ல? இதெல்லாம் செய்து முடித்தார் மோசே. மகிமை இறங்கிட்டு. மகிமை இறங்கிட்டு. I have 3 minutes more. I'll conclude right now. Let's now another two verses I want to say that. Genesis 1st chapter. I want to show the word of God only can transform the world, only can transform a person inside. இயேசு வானத்தை பூமி சிருஷ்டித்தது. In the beginning the word was void and empty. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆகாசத்தையும் பூமி உண்டாக்கின போது பூமியானது எப்படி இருந்தது? வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது. இரண்டாவது வசனத்தை ப்ளீஸ் குயிக். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்தில் darkness was in the deep. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். But the spirit of the Lord hovering over that. Even though spirit of God ஆவியானவர் அசைவாடினது உண்மைதான். It is true there was Lord's spirit, but darkness, emptiness, voidness was there. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இருக்கிற டார்க்னஸ் மாறணும்னா your worship cannot change it. Your Holy Spirit cannot change it, but the Holy Spirit and word of God comes together, everything will change. Third verse, if you go read that, மூணாவது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். When the word proceeded from the mouth of God, let there be light, automatically darkness disappeared. நீங்க அது கீழே ஃபுல்லா தெரியும் உங்களுக்கு. ஆவியானவர் இருந்தார். Thousands of years there was Holy Spirit. The Spirit of the Lord hovering over the earth, but there was no work at all.
no recreation, no transformation. When Lord tried to speak the word of God, when the word proceeded from the mouth of God, darkness disappeared. ஒழுங்கீன மாறிச்சு. சபையில ஒழுங்கீன மாறணும்னா சபையில இருக்கிறவனுக்குள்ள வேர்ட் ஆஃப் காட் போகணும். சபையில emptiness மாறணும்னா word of God go. When the word of God enters deep, automatically darkness disappear. ஒழுங்கி நம்ம மாறிடுச்சு. இப்ப 7 days ஒழுங்கு வந்துட்டு, டே அண்ட் நைட் ஒழுங்கு வந்துச்சு, emptiness மாறிடுச்சு. Earth was filled with all the blessings and goodness of Lord our God Almighty. கடைசி ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா நான் சகோதரனை பாசச்சு, I love more than anyone. It's with so humble and humility. My daughter Maria, I was in the ministry for 43 years in the hills area. I have been in 1984 onwards. Lord called me on 25, but now I am 66. 41 years, more than 41 years. So அந்த மனுஷன் இன்னும் எடுத்துவார். எனக்கு தெரியும் அவரை பற்றி நிறைய சொல்லக்கூடாதுட்டார். எனக்கு சொல்லக்கூடாதுட்டார். நீங்க வசனத்தை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்ட்டார். ஃபைனலி லாஸ்ட் வெளிப்படுத்தின விசேஷத்துவாங்க. Let us stand to the book of Revelation. From Genesis to Revelation, word of God is very very important. நீங்க சங்கீதம் 138 Psalm 132 வீட்ல போய் படிச்சு பாருங்க. God has magnified his word above all his name. God magnified his word. தன்னுடைய எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். யெகோவா நிசி, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலேம், யெகோவா ரூபே, எபெனேசர், எல் சடாய், அதெல்லாம் விட அவருடைய நாமத்தை, all his name. So if you also glorify his name above his word above all things, automatically God will glorify you. அருமையான நல்ல வாலிப பிள்ளைகள், சின்ன வயசில் பிறந்ததிலிருந்து தெரியும். பிரைஸ் எல்லாம் அவர் சொன்ன மாதிரி 4 கிட்டையும் அவர் மாட்டி இருக்கிறார். பிரைஸ் எல்லாம் அந்த 4 கிட்டையும் மாட்டினதுனால தான் 4 சைடும் சேர்ந்து அவரை நல்லா உருவாக்கிச்சு. டேனியாவெல்லாம் 10 உடனே அடிக்கணும்னு நான் அவர் இருக்காதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். எஸ், ஃபைனலி we must give due respect to the word of God. And God, if you want to make your church to take up on the secret coming or second coming, what you should do, you know. Now we can see 7 churches in the 2nd chapter and 3rd chapter. எல்லா சர்ச்சில உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு ஒன்று வரும். I have something against you, something against you. You can see in all churches, but the only one church God could not find any mistake. That is Philadelphia church. Why, you know? And Smyrna, yes, Smyrna. So 2 best character if you have in your church, God cannot find any fault in you. 2 காரியம் இருக்கணும். நான் வசனத்துக்கு மட்டும் முக்கியத்துவம். தானியா தானே நீ தான் சொன்னியா? இல்லை தானியா, அரே ஓகே, காட் பிளஸ் யூ. 2 எது ஆண்டி சொன்னாங்க, அதை நான் அதை அப்புறம் பார்க்கலான்னு பார்த்தேன். ரெவலேஷன் 2:10 வர்ற சிமிர்னா சர்ச்சில் கர்த்தர் குறைகளை காண முடியல, பிலதெல்பியா சர்ச்சிலையும் குறைகளை காண முடியல. ஏன் தெரியுமா? பிலதெல்பியா சர்ச்சை நீங்க பாருங்க. 8 and 10 பிலதெல்பியா சர்ச், Revelation chapter 3, 8 verse and 10 verse. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், even though you have little strength, நீ என் நாமத்தை மறுதலியாமல், you deny not my name, என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே, amen, as you kept my word. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக. Praise the Lord. திறந்த வாசல் உங்களுக்கு. God has kept open door because you have kept the word of God and your children. அது ஒருவனும் பூட்ட மாட்டான். And the word not no one can lock it, close it. 10th verse. இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தை சிலரை உங்களுக்கு கொடுப்பேன். சாத்தானுடைய கூட்டத்தார் வருவான். நாகச்சர் பெருக்கினீங்களா?
வருவான். நிறைய பேருங்க வருவான். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்க வருவான். எப்போ படிங்க. இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்னை அன்பாக இருக்கிறதை 3:10 என் பொறுமையை குறித்த வசனத்தை நீ காத்து கொண்டபடினால், as you kept my word of patience. பூமியை குடியிருக்க போதும் போதும் போதும். பிலதெல்பியா சபையில என்ன நிறைஞ்சிருந்தது சொல்லுங்க? வசனம். வசனம் இருக்கிற சர்ச்சில் even your adversary can't find fault in your church if your church filled with word of God and your members all filled with the word of God. Your church already got ready to take off. பிலதெல்பியா சபையில வசனத்தை காத்து கொண்டார்கள். மியூசிக் டீமை காத்து கொள்ள வேண்டாம், ஒருத்தன் போனா ஒருத்தர் வருவான். வர்ஷிப் லீடர் காத்து கொள்ள வேண்டாம், ஒருத்தன் போனா ஒருத்தர் வருவாப்பா. அது எங்க இருந்து வந்து அந்த மினிஸ்ட்ரி எனக்கு தெரியல. பைபிள்ல 5 மினிஸ்ட்ரி இருக்கு. அதுல வர்ஷிப்ங்கிற மினிஸ்ட்ரி I have gone through the Bible 56 time. 57 தடவை கமா புல் ஸ்டாப் விடாம படிச்சுக்கிட்டு இருக்கேன். 57th time going through. ஆனா இப்படி ஒரு மினிஸ்ட்ரி நான் கேட்டதே கிடையாது. சுவிசேஷ ஊழியருக்கு, போதகர் ஊழியருக்கு, பாஸ்டர் ஊழியருக்கு, அப்போஸ்தலர் ஊழியருக்கு அங்க இட்ஸ் அப் டு யூ. பிரைஸ் தி லார்ட். அந்த பிலதெல்பியா சபை வசனத்தை காத்து கொண்ட சபை and வசனத்தை கை கொண்ட சபை. It kept to the commandment and word of God and also it followed the word of God. அதை காத்தும் கொள்ளணும், அதை கை கொள்ளவும் செய்யணும். You must keep the word of God in your heart and as well as you should follow the word of God. அந்த சிமிர்னா சபை என்ன தெரியுமா? 7 மற்ற எல்லா சபையோட அது faithful church. 2:10 படிச்சீங்கன்னா தெரியும். There was faithfulness in the church including word of God. அதனால தான் கர்த்தர் கடைசி நாள்ல மத்தேயு 25ல சொல்லுவாரு, நல்லது உண்மையும் good and faithful servant. As your Lord is faithful, you should be faithful in each everything. அவர் சொன்னார் பாஸ்டர், நிறைய எனக்கு சொல்ல முடியும். ஏன்னா நான் எனக்கு வர முடியாத சூழ்நிலையில 12 hours பிறப்புற வரைக்கும் I was in dysentery one day completely. ஆனால் ஐயோ என் சகோதரனை பார்க்கணும், என் ஜெய போய் பார்க்கணும், கர்த்தர் அவருக்கு செய்த அற்புதங்களை பார்க்கணும், பிள்ளைகளை எனக்கு ஆசீர்வதிக்கணும், மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே ப்ளீஸ் ஹெல்ப் மீ. மகன் வண்டி ஓட்டுனா 12 hours டிராவல் பண்ணி வந்து சேர்ந்தோம். உங்கள் வாசல் அடைக்கப்படுவதில்லை. சாத்தானின் கூட்டம் உங்களை தேடி வரும். உங்கள் சபையும் வருகைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். குற்றச்சாட்டப்படாத ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்றால் வசனத்தில் நிறைந்திரு. Keep the word of God. Keep the word of God. Follow the word of God. Be a faithful servant of God. தேவனுடைய சமூகத்தில் வசனத்தை கை கொள்ளுங்க. வேற எல்லா சர்ச்சிலையும் குறை இருக்கும். I have something against you இருக்கும். இந்த 2 சர்ச்சிலையும் கிடையாது. நான் இன்னைக்கு வசனத்தை மட்டும் தான் emphasize. I want to emphasize the word of God because that's what disappearing from the Christianity right now. புல்பிட்டில் இருந்து தேவனுடைய வசனம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகையினால் உங்களை அன்போடு கண்ணீரோடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் வருகிறார் நியாயந்திருக்க வசனத்தை கொண்டு. கட்டப்படுகிற வசனத்தின் சபையிலிருந்து 1000 வசனத்தில் நிரம்பினவர்கள் எழும்பட்டும். 100 அல்ல 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் எழும்பட்டும். ஒருவராவது ஜட்ஜ்மெண்ட் டேயிலே கைவிடப்படாதபடி என் அன்பு சகோதரன் பாஸ்டர் ஜெயம் ஜெயம் அவருடைய வாழ்க்கையில தேவன் வெற்றியை தருவாராக. இன்றைக்கு கர்த்தர் இந்த இடத்தில் என்னை கொண்டு வந்து நிற்கிறதற்கு பயன்படுத்தினதை தேவ மனிதனையும் என் அன்பு செல்ல பிள்ளைகளையும் கர்த்தருடைய நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன். என்னிலும் அதிகமாய் 1000 மடங்கு பெருக கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளை சபையை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you pastor. ஸோ முடிவு நேரத்துக்குள்ளதாக வந்திருக்கிறோம். நேரத்துக்குள்ளதாக ஒரு 5-10 நிமிஷம் ஜாஸ்தியாகும். நீங்கள் தாழ்மையோடு கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். இந்த கட்டட பணிக்காக இந்த இடத்துல நடந்ததான எல்லா சம்பவங்களுமாக ஒரு 2 நிமிஷம் கிளிப்பாக பிள்ளைகள் பிரயாசப்பட்டு ரெடி செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இந்த பில்டிங் எப்படி வந்துச்சு அப்படின்றதான ஒரு ஹிஸ்ட்ரியை நமக்கு பார்க்கத்தக்கதாக கொஞ்சம் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறீங்களா? ஒரு 2 நிமிஷம் நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா என்னுடைய காரியம் இது போதும் 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 போதும். இருங்க அவர் ஏதோ பண்றாரு.
கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா பண்ணிடுவாரு. ஒன்று சொன்ன நடக்காது. சுவிட்ச் ஆஃப் பண்றேன்னு சொல்லிட்டு அத்தியா ஆஃப் பண்ணிட்டாங்க. அர்த்தம் பண்ணிட்டாரு. தேங்க்ஸ் கிவிங் அண்ட் ஃபினிஷிங். ஸோ அதுக்கு முன்னாடி வி கேன் நாட் கிவ் தேங்க்ஸ் கிவிங். ஸோ தேங்க்ஸ் கிவிங் கொடுத்து முடிக்க போகிறோம். ஹalleluya hallelujah 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 hallelujah. இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கே நான் மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம். நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தின் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரேந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தின் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரேந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் மாத்திரம். தாமஸ் கீழே கொஞ்சம் வர சொல்லுங்க. தாமஸ் ஃப்ரம் சென்னை. ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியாவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆறுதல் பின்னே அலைந்து திரிந்தேன், ஆறுதல் பின்னே அலைந்து திரிந்தேன். அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர், அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர். நான் கண்ட மேன்மைகளெல்லாம் கரத்தின் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரேந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகளெல்லாம்
திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். என் திட்டம் ஆசைகள் சிறியதன, உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தி, தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தி. படுகிற இந்த கஷ்டத்துக்கு பலன் நன்மை வந்து சேரும். தேங்க்யூ. இப்போ கடைசியாக முடிவுக்குள்ளதாக வந்திருக்கிறோம். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக இந்த குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஃபேமிலி அவர்கள் லைட்ஸுங்க போட்டுருங்க. ஃபேமிலி இப்போ ஸ்டேஜ் மேலே வருவாங்க. வந்ததானே எல்லா ஊழியர்களுக்காகவுமே இப்போ தேங்க்ஸ் கிவிங் சொல்கிறாரு. யாரும் கோச்சிக்காதீங்க, எல்லா ஊழியக்காரங்க தான். நிறைய பேருக்கு எங்களால் என்ன செய்ய முடியாது, இந்த நேரத்துக்குள்ள தான் முடிக்கிறதுக்கு அக்காமடேட் பண்ண முடியாது. எனவே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. வாங்க எல்லாரும் மேலே வாங்க. இந்த குடும்பத்திற்காக நம்ம எல்லாருமாக சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். உட்கார்ந்ததான இடத்துல ஊழியக்காரர்கள்லாம் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்களும் ஜெபமும் இவர்களுக்கு தொடர்ந்து தேவை. இது முடிவல்ல, இன்னுமாக இருக்கிறார். நம்ம அதில் சென்னையிலிருந்து பிரதர் தாமஸ் வந்திருக்கிறார். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு நபர் அவர். எனவே அவர் முன்பதாக வருவார். முன்பதாக வந்து இந்த குடும்பத்துக்காக அவர் செபிக்க இருக்கிறார். செபிக்கும் பொழுது நாமும் அவரோடு கூட சேர்ந்து செபிக்கும். அவர் செபிச்சு முடிச்ச பிறகு பாஸ்டர் ஜெயக்குமார் பாஸ்டர் தேங்க்ஸ் கிவிங் சொல்வார். அதுக்கப்புறமா நம்ம இடத்துல இருக்கிறதான பால்வை சாமியல் அவர்கள் வந்து இந்த கூட்டத்தினுடைய முடிவுக்காக அவர் செபிப்பார்கள். பாஸ்டர் துரைராஜ் பிஷப் துரைராஜ் அவர்கள் ஆசீர்வாத கூற கூட்டம் முடிவடையும். இதுதான் ப்ரோக்ராம். எனவே பொறுமையோடு கூட காத்திருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை ஆசீர்வாதத்தை நடத்துவார்கள். ஒவ்வொரு கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி தகப்பனே. எல்லா ஊழியக்காரர்களை நேராக இந்த குடும்பத்துக்காக நேத்தி நம்ம எல்லோரும் சேர்ந்து இவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் பெரியவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். நன்றி தகப்பனே. இந்த நல்ல நாளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் நாங்கள் கூடி ஒரு மனமற்றவர்களாய் இந்த இடத்துல கூடி வந்து ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே இந்த வீட்டை இந்த சபையும் வீட்டையும் பிரதிஷ்டை பண்ணத்தக்கதாக நீ தந்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி என்று சொல்கிறப்பா. நீ பெரியவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். உம்மை போல் ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் ஆண்டவரே. இதுவரை நடத்தின இம்மானுவேலர் இன்னும் தொடர்ந்து நடத்துங்கப்பா. அருமையான இந்த குடும்பத்தை நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீ பெரியவர் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆண்டவரே. யாக்கோபை ஆசீர்வதித்தவர். மோசையை பெயர் சொல்லி அழைத்தவர் அப்பா. போகிற வழியிலெல்லாம் ஆண்டவரே தேவதூதரை கொண்டு வழிநடத்தினது போல் ஆண்டவரே இந்த குடும்பம் முழுவதும் உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம்ப்பா. பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே மறைத்து ஒழித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம்ப்பா. இதுவரை நடத்தினீரே, இன்னும் நடத்துங்க ஆண்டவரே. இதுவரை கண்டிராத ஆண்டவரே மேன்மைகளை இவர்கள் இன்னும் காணத்தக்கதான கிருபையை கொடுங்க. அருமையான அந்த பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள் செல்லுகிற இடமெல்லாம் ஆண்டவரே தேவதூதரை கொண்டு வழிநடத்துங்க. அவர்களுக்கு முன்பாக சென்று கோணலானவர்களை சபைப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம்ப்பா. நன்மையும் கிருபையும் ஆயுசனால் எல்லாம் தொடரட்டும் என்று வேண்டுகிறோம். நீரே பொறுப்பெடுத்து நடத்துங்க. தூரத்திலிருந்து வந்த எல்லாரும் ஆண்டவரே நீங்க திரும்பி பத்திரமாக செல்ல நீர் கிருபை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம். இந்த நாளிலேயே வந்த ஒவ்வொருவரையும் நீர் அன்று கண் நோக்கி பாருங்கப்பா. இந்த தலத்தில் எடுக்கப்படும் எல்லா ஜபங்களுக்கும் நீர் வேண்டுதலுக்கும் நீர் ஆண்டவரே பதில் தந்த கிருபைக்காக நன்றி. இன்னும் ஆண்டவரே பல உயரங்கள் அவர்கள் செல்ல நாங்கள் குடும்பமாக இந்த சபையாக பரிசுத்தவான்கள் எல்லாரும் இந்த பெரிய ஊழியக்காரர் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தட்டி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தலாம். முதலாவது ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் மீண்டுமாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாலும் போதாது. ஒன்றுமில்லாத இந்த நிலைகளை கர்த்தர் கொண்டு வந்து இன்னும் அவருக்காக ஏற்பட கற்றுக்கிற விசேஷமாய் எனக்காக அவர் செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய அழைப்பு கிணங்கி வந்ததன் எல்லா இப்போ தேவதாசர்கள் அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற விசேஷமாய் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார் தாயார் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிஷப் ஐயா துரைராஜ் பாஸ்டருக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எங்களை அதிகமாக
விசாரித்து எங்களை செபித்து நாங்கள் சோர்ந்து போகும்போதெல்லாம் எங்களுக்கு எல்லா காலங்களும் எங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு நல்ல தேவதாசனுக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல பிகினிங் வந்து அருமையான பாஸ்டமாக்காக சலமை பாஸ்டமாக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்கு நாங்கள் வளர்ந்து அந்த இடத்துல ஒரு 16 வருஷங்கள் எங்களை ஒரு குழந்தையை போல பார்த்து என்னை இந்த அளவுக்கு கத்தை கொண்டு வந்த அவர்கள் அருமையான தாயாருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல இங்கே இருக்கிற ஒவ்வொரு சொந்த பந்தங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜன பந்தங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நண்பர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இவ்வளவு தூரமாய் பல மாநிலங்களிலிருந்து தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திராவில் இப்படி வந்த எல்லா இடங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் அதிகமாக செவிகள் விசேஷமாக எங்கள் சபை மக்களுக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கூட இருந்தது. நான் பேர் சொல்லி போனால் எல்லாருக்கும் பேர் போயிட்டே இருக்கு. அதனால எல்லாவற்றுக்கும் இது செய்த எல்லா கிரியைகளுக்கு தக்கதான பலனை கர்த்தர் கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்கள் எங்களுக்கு ஜெபத்திலும் நீங்கள் கொடுக்கப்பட்ட வெளியேற பெற்ற காணிக்கைகள் இந்த பில்டிங்காக பொருள்களை வாங்கும்படியாக பேமெண்ட்டுகள் எல்லா விதத்திலும் எனக்கு நீங்கள் உதவி செய்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலிருந்து செய்த எல்லா உதவிகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் அல்ல, தேவன் அதுக்கேற்ற பிரதிபலன் உங்கள் எல்லாருக்கும் தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, விசேஷமான ஆகாரங்கள் நமக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் இருந்து பொறுமையா இருந்து சாப்பிட்டு திருப்தியா கலந்து போக, ஒரு குறை இருக்காது. நான் விசுவாசிக்கிறேன். மழையும் வரல, அருமையா சாப்பிட்டு போங்க. இது பில்டிங்காக வேலை செய்ததான மேஸ்திரி, எலக்ட்ரீஷியன், கார்பெண்டர்ஸ், பிளம்பர்ஸ், இப்படி எல்லாருக்கும் பார்பெண்டர்ஸ், பெயிண்டர்ஸ் எல்லாருக்கும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதுக்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் தருவாராக. God bless you. Amen. கர்த்தர் நன்றி சொன்னதுக்காக எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி எல்லோருக்குமாக நன்றி செலுத்தலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மத்தியில் பால் வைசாங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. 92 நான் பார்த்த ஜெயக்குமார் வேற, இன்றைக்கு பார்க்கிற ஜெயக்குமார் வேற. கர்த்தரை பற்றி கொண்டு யாவரையும் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, எங்கள் ஜீவனுள்ள தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். மகன் கர்த்தர் ஜெயக்குமாரையும் குடும்பத்தோட பொறுப்பாத்தில் வைக்கிறோம். ஐயா, மகனை கர்த்தர் பெங்களூர் பட்டணத்துக்கு கொண்டு வந்து பல ரீதியில் கர்த்தனை நடத்தி சென்றதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். படிப்படியாக கர்த்தாவே மகனை உயர்த்தி ஐயா கிராம பகுதியில் மாத்திரமல்ல பெங்களூர் பட்டணத்திலும் கர்த்தாவே ஒரு ஆலயத்தை கட்டி தனக்கு ஒன்று வீட்டையும் கட்டும்படிக்கு நீ உதவி செய்து அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அன்று தாவீதை பார்த்து வீட்டை கட்டுவேன் என்று சொன்னதான தேவன் ஐயா அருமையான மகனுக்கு வீட்டை கட்டி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். எந்த வீட்டிலே அப்பா உம்முடைய ஆசீர்வாதம் நிரந்தரமாய் காணப்பட ஐயா தேவையெல்லாம் சந்திக்கப்பட நீர் உதவி செய்தல வேண்டும் ஜெபிக்கிறோம். ஐயா ஆசீர்வாதங்கள், ஆரோக்கியம், சுகம், பலன் சகலம் கர்த்தர் நிறைந்திருக்க இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். கொடுத்த அருமையான 3 பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவளை நீ உயர்த்தி கொண்டிருக்காய் நன்றி. அவர்களை கர்த்தர் கொண்டுள்ள திட்டங்களை நிறைவேற்றி பரிசுத்தமாய் மகிமைப்பட ஏசப்பா நீ உதவி செய்யும். இந்த ஆலயம் கர்த்தாவே அநேக ஆத்துமாக்கள் கலந்து கொண்டு ஜீவிக்கிற தேவனை அறிந்து கொள்ளும்படியாக இங்கே கர்த்தாவே புறஜாதிகள் கடந்து வரும்படியாக தேவனுடைய நாம் இந்த இடத்துல மகிமைப்படும்படியாக ஏசப்பா நீ உதவி செய்தல வேண்டும் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் பாஸ்டர் ஜெயக்குமாரையும் மனைவியாக்க கர்த்தாவ சகோதரியும் பிள்ளைகளும் மீண்டும் பொறுப்பாத்திர வைக்கிறோம். இதற்காக ஒத்தாசை செய்து அநேக பிள்ளைகளுக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். உதவியின் கரத்தை நீட்டி ஆலயத்தை கட்டும்படிக்கு இந்த குடும்பத்தில் உதவி செய்த ஒவ்வொரு பிள்ளைகளும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாத அர்ப்பணம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே முழுமை பரிசுத்தமானது ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அன்புக்கு நல்ல தகப்பனே, ஆரம்பம் முதல் எங்களோடு கொண்டு இயற்கையெல்லாம் சாதகமாக மாற்றி கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக மாற்றி கொடுத்துக்கா ஸ்தோத்திரம். மீண்டும் அவர் உரையாடர் ஜெயக்குமாரியும்
மனைவி பிள்ளைகள் எல்லாரும் கருத்து கொடுக்கும் ஒத்துழைத்த எல்லா பாஸ்டர்களுக்காக கூட ஜெபிக்கிற சுவாமி ஆசீர்வதி செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம். பிதாகுமார் ஆசீர்வதி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசியம் வராதே. ஆண்டவர் கிருபையும் ദൈവ സന്തോഷം സമാനിയാക്കി വിശേഷമാ ഇത് കുടുംബത്താരോടും പോർമാനും കുടുംബത്തോടും ഇன்று என்று സദാകാലം നിലനിൽപ്പதாக. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. 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 தேங்க்யூ பாஸ்டர். எல்லாருக்கும் ஆகாரம் வாய்க்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் இடம் ரொம்ப சின்னதாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னும் பெரிய இடத்துல கூட கூப்பிடுறேன்.